விசுவாசம் நமக்கு எப்படி கிடைக்கிறது, எப்படி வருது என்றால், பைபிள் சொல்லுகிறது விசுவாசம் என்பது கேள்வினால் வரும். ரோமர் 10:17 சொல்லுகிறது விசுவாசம் கேள்வினால். வசனத்தை கேட்கும் போது, என்ன வசனம் நல்லா கவனிக்க வேண்டும், இயேசுவை குறித்தான வசனங்கள், இயேசுவை குறித்தான வெளிப்பாடுகள், இயேசுவை குறித்தான அறிவுகள், இயேசுவை குறித்தான அவர் பண்ண மரணத்தின் உயிர்த்தெழுதல், அவர் நமக்காக பட்ட பாடுகள், நமக்காக செய்து முடித்த எல்லா நற்கிரியைகளை நீங்கள் விசுவாசிப்பதுதான் விசுவாசம். பாவம் என்ற என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நஷ்டம் அர்த்தம். ஒண்ணு உங்களை அடிமைப்படுத்தும், இல்ல பயமுறுத்தும், இல்ல வேதனைப்படுத்தும், இல்ல கஷ்டத்தை கொண்டு வந்து. இதுதான் பாவம். உங்க உழைப்பினால் வர ஆசீர்வாதங்கள் வேற. ஆனா கடவுள் ஒரு விஷயத்தை சொல்லி, வார்த்தை சொல்லி வருவதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அது நிலைத்திருக்கும், அது உங்களோடு இருக்கும், அது உங்களுக்கு சுதந்திரமா இருக்கும், அது நித்திய நித்தியமா நீங்க மாத்திரமல்ல உங்க சந்ததிக்கு இருக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்க எதை விஷயம் சொன்னாலும் கவனிக்க. நான் ஜெபம் பண்ணி சொல்றேன், ஜெபம் வேறங்க. ஜெபம் பண்ணி சொல்ற நிம்மதியில் நீங்க ஏதோ ஒரு வேளை பிடிக்காத விஷயத்தை நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு பிடிக்காவே போயிடும். எனக்கு ஃப்ரீயா இல்ல பாஸ்டர், ஃப்ரீயா இல்லையா? நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஒண்ணு கேக்குறீங்கன்னு கவனிங்க. ஜெபம் எதுக்கு பண்றேன்னா கடவுளுடைய வார்த்தை வருதான்னு பார்க்கணும். அதுதான் ஜெபம்.